தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே புறப்புறம், புறம், அகப்புறம் ஆகிய மூன்றையும் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது அகச்சமயத்தை பற்றிய சில செய்திகளை சிந்தித்து முதல் நூறுபாக்குள்ளே போயிடலாம். ரொம்ப இது சுருக்கமாக தான் இருக்குது, ரொம்ப விரிவான செய்தி எதுவும் இல்லை. அந்த வகையில் அகச்சமயங்கள் எதுங்க? பாடாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம். 6 சமயம். இதில் முதல்ல பாடாணவாத சைவம். பாடாணவாத சைவம், பாடாணம் என்ற சொல்லுக்கு கல் இருக்கு இல்லைங்களா, கல்லுக்கு பாடாணம்னு பேர். முத்தி நிலையில் ஆன்மா சிவத்தை அடைந்து கல்போல் கிடக்கும். எந்த அனுபவம் இல்லாமல் ஆன்மா எப்படி கிடக்கும்? கல்லு மாதிரி கிடக்கும் என்று சொல்பவர்கள் யார்? பாடாணவாத சைவர். பாடாணம் என்றால் கல். முத்தியில் ஆன்மா அனுபவம் இல்லாமல் எப்படி கிடக்கும்? கல் போல கிடக்கும். நாம் என்ன சொல்கிறோம்? முத்தியில் ஆன்மா சிவத்தை அனுபவித்து கொண்டிருக்கும், அவன் இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பான், நம்ம இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்போம் சொல்கிறோமில்ல. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? கல் மாதிரி கிடக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இந்த 6 பேரும் முத்தி நிலையில் மட்டும்தான் மாறுறாங்க, வேறு எதுலேயும் வேறுபாடு இல்லை. அப்போ முத்தியில் ஆன்மா கல் போல கிடக்குன்னு சொன்னால் யார்? பாடாணவாத சைவர். சரி, 2வது பேதவாத சைவர். பேதவாத சைவம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பு என்ன செய்யும்? ரதக்குளிகை, ரசாயன மாற்றம் சொல்கிறோமா இல்லைங்களா, ரசவாதம். ரசவாதம் செஞ்சால் செம்பு என்ன ஆயிரும்? தங்கமாயிரும். செம்பு ரதக்குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாகும். செம்பில் இயல்பாக ஒரு களிம்பு இருக்குது. அந்த களிம்பை என்ன செய்கிறாங்க? ரசவாதம் செஞ்சு நீக்கிட்டா செம்பு எண்ணாயிரும்? தங்கமாக மாறிடும். அதுபோல் ஆன்மாவுக்கு களிம்பு எது? ஆணவமலம். ஆணவமலம் நீங்கிட்டா ஆன்மா என்ன ஆகிடும்? சிவமாயிடும். சரிங்களா? செம்பில் களிம்பு நீங்கினா பொன்னாவது போல ஆன்மா அறிவில் ஆணவமலம் நீங்கினா ஆன்மா என்ன ஆகிடும்? சிவமாயிடும். அப்போ சிவம் ஏற்கனவே சிவம் ஒன்று இருக்கிறது, இது என்ன ஆயிடுச்சு? சிவமாயிடுச்சு. அந்த சிவம் தனியாக இருக்கும், இந்த சிவம் தனியாக இருக்கும். சிவத்தின் 5 தொழில்களை இந்த ஆன்மா செய்து கொண்டிருக்கும். சிவம் 5 தொழில் செய்வது போல ஆன்மாவை என்ன செய்யும்? 5 தொழில் செய்யும் என்று சொல்பவர்கள் பேதவாத சைவர். பேதம்னு என்னது? வேறுபாடு. அந்த சிவம் ஒன்று, இந்த சிவம் ஒன்று என்று பேதம். சிவத்திற்கு பேதம் சொல்லுவாங்க, வேறுபாடு சொல்லுவாங்க. அந்த சிவமும் இருக்கும், ஆன்மாவும் என்னவா இருக்கும்? எப்படி ஒரு தங்கம் இருக்குது, இன்னொரு செம்பு என்ன ஆயிடுச்சு? இப்போ தங்கம் ஆயிடுச்சு. அதுபோல் ஒரு சிவம் இருக்கிறது, இந்த சீவன் என்ன ஆயிடுச்சு? இப்போ சிவமாயிடுச்சு என்று சொல்லுவாங்க. இவங்க யார்? பேதவாத சைவர். 3வது சிவசமவாத சைவர். இவர்கள் ஆன்மா சிவத்திற்கு சமமாய் முத்தி நிலையில் 5 தொழில் செய்யும். சிவத்திற்கு சமமாய் 5 தொழில் செய்யும். சிவபெருமான் 5 தொழில் செய்கிற மாதிரி இவர் என்ன செய்வாங்க? இவர்களும் 5 தொழில் செய்வாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்? ஒரு அப்பா இருக்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்? பையன்கிட்ட கொடுத்துட்டு, ஏப்பா நீ அந்த பிஸ்னஸை பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி சிவன் என்ன செஞ்சிருமா? பக்குவமுடைய ஆன்மாக்களிடத்து தன் 5 தொழிலை கொடுத்துரும். கொடுத்தா அந்த ஆன்மா என்னவா நிற்கும்? சிவத்துக்கு சமமாக நிற்கும். சிவம் எப்படியோ
அப்படியே ஆன்மாவும் ஐந்தொழில் செய்யும் என்று சொல்வதனால இவங்க யார்? சிவசமவாதி. சிவசமவாதி. 4 சிவசங்கராந்தவாத சைவம். சிவசங்கராந்தவாத சைவம். சங்கரம் என்பது என்ன சொன்னோம்? கலத்தல். கலத்தல் இல்லைங்களா? பதிதல் அப்படின்னு சொன்னோமா இல்லைங்களா? முத்தி நிலையில் ஆன்மாவின் அறிவில் சிவம் என்ன செய்யும்? சங்கரநமிக்கும், கலந்துரும். ஆன்மா அறிவில் சிவம் என்ன ஆகிடும்? கலந்துரும். அதனால் அந்த ஆன்மா என்ன ஆகிடும்? சிவமாயிடும். அதுக்கு உதாரணம், ஒரு உப்பளத்தில் விழுந்த புல். உப்பளம்னா என்னது? இந்த கடற்கரையில் உப்பளம் இருக்கா இல்லையா? அதில் வைக்கோல் புல் போய் ஒன்று விழுந்துருச்சு. என்ன ஆகும்? கொஞ்ச நாளாக ஆக அது உப்பாயிரும். அது உப்புலோட உப்பாக கலந்து அதுவும் என்ன ஆகிடும்? உப்பாயிரும். உப்பளத்தில் விழுந்த புல் உப்பாதல் போல சிவத்தோட கலந்த ஆன்மா சிவமாயிரும். அந்த உப்பு என்னாகும்? புல்லில் சங்கரமித்துரும். அதுபோல் ஆன்மாவினிடத்து சிவம் சங்கரமித்துரும். அப்போ சிவமும் ஆன்மாவும் ஒன்று போல் இருக்கும் என்று சொல்பவர்கள் யார்? சிவசங்கராந்தவாதி. சிவசங்கராந்தவாதி. ஈஸ்வர அவிகாரவாதி. 5 ஈஸ்வர அவிகாரவாதி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு அவிகாரம் கிடையாது. அவிகாரம்னு என்னது? மாறுபாடு. இறைவன் தன்னிலையில் மாறாமல் அப்படியே இருப்பான். இறைவன் தன்னிலையில் மாறாமல் அப்படியே இருப்பான். ஆன்மா சிவத்தை சார்ந்து சிவமாகும். ஆன்மா சிவத்தை சார்ந்து சிவமாகும். எது போலன்னா, ஒரு நிழல் இருக்கு, மர நிழல். வெயில் இருக்கிறவன் என்ன செய்வான்? நிழலை தேடி போவான். நிழலை தேடி போவான். அது மாதிரி பிறவியாகிய துன்பத்தை உணர்ந்த ஆன்மா சிவத்தை நாடும். சிவத்தை நாடி சிவமாய் நிற்கும். இதில் என்ன வேறுபாடு? இந்த ஆன்மா போய் நாடிச்சு, நாம் என்ன சொல்கிறோம்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நீ நாடணும்னாவே அருள் வேணியா, நீ எங்கே போய் சிவத்தை பிடிக்கிறதுன்னு கேட்போம். அவன் என்ன சொல்கிறான்? யாருக்கு பிறவி துன்பமாக தெரிகிறதோ அவர்கள் பதியை நாடி திருவருள் பெற்று சிவமாக நிற்பாங்க. அதற்கு இறைவனுக்கு என்ன கிடையாது? அவன் தன் நிலையில் மாறாமல் இருப்பான். அவிகாரம் இறைவனுக்கு இல்லை. வேறுபாடு அவன்கிட்ட இருக்காது. அப்போ வேறுபாடு யார்கிட்ட வருது? ஆன்மாட்ட தான். நிழலை தேடி வெயிலில் இருப்பவன் வருவது போல பதியை தேடி ஆன்மாக்கள் வரும். ஆன்மாக்கள் வரும். சொல்பவர் யார்? ஈஸ்வர அவிகாரவாதி. சரியா? 6 சிவாத்வித சைவர். இவர்கள் கிட்டத்தட்ட ஏகான்மவாதி மாதிரியே தான் கிட்டத்தட்ட. ஆனால் என்ன வேறுபாடுன்னா, அவங்க 24 தத்துவம் சொல்லுவாங்க, இவங்க எத்தனை சொல்லுவாங்க? 36. 36 தத்துவங்கள் பேசி எல்லாம் சொல்லிட்டு பதியினுடைய விசேடனம், பதியினுடைய விசேடனம்தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க. பதியினுடைய விசேடனம்தான் ஆன்மா என்று சொல்லுவாங்க. இது சிவாத்வித சைவர். ஒரு குறிப்பு மட்டும் வச்சுங்க. இவர்களை பற்றி நம்மெல்லாம் ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டியதில்லை. விசேடனம்னா என்னதுங்க? சிறப்பு. பதியினுடைய சிறப்புத்தன்மை ஆன்மா. அவ்வளோதான். 24 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரி தான். ரொம்ப விரிவாலாம் தேவையில்லை. இவர்களை பற்றி நம்ம 11ஆம் நூற்பாவில் பார்க்க இருக்கிறோம். இவங்கெல்லாம் 6 பேர் எப்போ வருவாங்க? 11ஆம் நூற்பாவில் வருவாங்க. சரிங்களா? சிவாத்வித சைவர். சிவாத்வித சைவர். அந்த அளவில் 24 பேர்த்தையும் நிறைவு செஞ்சிடலாம். 24 பேர்த்து முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்க அப்படின்னா சரி. இப்போது நம்ம நூலுக்குள்ளே போகலாம். நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில நியாயங்கள் இருக்குது. நியாயம்னு என்ன தெரியுமா? பழமொழி. பழமொழி சொல்லுவோமா இல்லையா? இப்போ நம்ம எதை எடுத்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி சில பழமொழி சைவ சித்தாந்தத்தில் பயன்படுத்துவோம். பழமொழிகள்.
அதற்கு நியாயங்கள்னு பேர். நியாயங்கள் அது என்னென்ன நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அங்கங்கே நூற்பாக்குள்ளே வரும். அதெல்லாம் முன்னாடியே ஒரு பார்த்துடலாம். முதல்ல உங்கள் தூக்கத்தை கலைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் நியாயம். எல்லாம் கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நடத்துனதுலேயே எங்களுக்கு இதுதாங்க புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் வட சொல் இருக்குது. தமிழில் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். வட சொல்ல சொல்லும்போது ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். முதல் நியாயம், காக தாளிக நியாயம். இது எல்லாமே நம்ம பழக்கத்தில் இருக்கிற நியாயம்தான், சரிங்களா? ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சித்தாந்தத்தில் வடமொழியில் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லியிருப்பாங்க, சரியா? காக தாளிக நியாயம். காக்க உக்கார பனம்பழம் விழுந்தது. காக்கா உக்கார பழம்பழம் விழுந்ததுன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த நியாயம்தான் காக தாளிகை. அதுக்கு அதையே அப்படியே சொல்லிடலாமில்ல. அதையேங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும்னா உரையில் அங்கங்கே இதை எழுதிடுவாங்க. இப்போ சிவஞான முனிவர் எழுதுகிற போது என்ன செஞ்சுருப்பார்? காகதாளிகை நியாயம் பற்றி அப்படின்னு எழுதிட்டு போயிடுவார். அங்கே போனோடனே இது ஏதோ பயங்கரமாக ஏதோ சொல்கிறாராட்டுருக்கு, நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு நடிச்சுக்குவீங்க. அது ஒன்றும் இல்லை, காக்கா உக்கார பணமனம் விழுந்த மாதிரி அப்படிங்கிறத அந்த நியாயத்தை எழுதியிருப்பார், சரியா? காக்கை அமர பனைம்பழம் விழுந்தது போல, சரிங்களா? காகதாளிக நியாயம். ரெண்டாவது நியாயம், தாளி புலாக நியாயம். தாளி புலாக நியாயம். தாளி புலாக நியாயம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். இதுக்கு விளக்கம்லாம் தேவையில்லை, இந்த பேர் அது அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான ஒரு இது தான். காக்கை அமர பனைமலம் விழுந்தது போல ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். 3 சமுத்திர கலச நியாயம். கடல் நீரை அகப்பையில் மொண்டது போல. கடல் நிறையா தண்ணி இருந்தாலும் ஆழம் முகக்கணும். அவையார் ஒரு பாட்டே இருக்க, கடலில் போய் நீங்கள் என்ன தான் மொண்டு எடுத்தீங்கனாலும் உங்கள் கையில் எவ்வளோ கிண்ணம் இருக்குதோ அவ்வளோதான் முகக்க முடியும், இல்லையா? கடலில் தண்ணி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வலிக்கணும்னாலும் கையில் என்ன பாத்திரம் இருக்குதோ அவ்வளோதான் வலிக்க முடியும். அதுக்கு சமுத்திர கலச நியாயம். இன்னும் இதை கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும்னு வச்சுக்கங்க, ஆற்று நிறையா தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். ஐயா அதுக்கு இல்லை, அப்படி இல்லை. ஆன்மாவுக்கு எவ்வளவு விளங்குமோ அவ்வளவுதான் விளங்கும். நம்ம என்ன தான் முக்கி சொன்னாலும் அதுக்கு எவ்வளவு முகக்க முடியுமோ அவ்வளவுதான் முகக்கும். உங்கள் அறிவு பாத்திரம் எவ்வளவோ அவ்வளோதான் வாங்க முடியும். நாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டினாலும் என்ன ஆகாது, எல்லாராலையும் வாங்க முடியாது. அவங்க அறிவுக்கு ஒரு பாத்திர அளவு இருக்கா இல்லையா, கொள்ளளவு, அவ்வளோதான் வாங்க முடியும். பாத்திரத்தை பெருசாக வச்சுருந்தா பெருசாக வரும், பாத்திரத்தை சின்னதாக வச்சுருந்தா சின்னதாக தான் வரும், இல்லைங்களா? அதுதான் சமுத்திர கலச நியாயம். ஆமாம், அதுதான் இப்போ சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் நான். என்ன சொன்னாலும் அவரவருக்கு எவ்வளவோ அவ்வளோதான் வாங்க முடியும். அதுக்கு பேர் தான் சமுத்திர கலச நியாயம். சமுத்திர கலச நியாயம். சூசிகடா நியாயம். சூசிகடா நியாயம். சூசினா ஊசி. ஊசி தான் வடமொழியில் சூசின்னு எழுதுகிறாங்க. தமிழில் எழுத ஊசி கடா நியாயம்.
சரிங்களா? அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கொல்லன் இருக்கிறான், கொல்லன் பட்டக்காரன், பட்டை அடிக்கிறானா இல்லையா? அவன்கிட்ட போய் நான் முதல்ல என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு பாத்திரம், நல்ல பெரிய பாத்திரம் ஒன்று செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? நான் முதல்ல போயிட்டேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, ஐயா எனக்கு ஒரு ஊசி வேணும்னு கேட்குறாரு. ஊசி வேணும். அவன் என்ன செய்வான், ஊசியை முதல்ல அடித்து கொடுத்துருவான். ஏன், நீ ஏயா இந்த பாத்திரம் செய்கிறதுக்கு 4 நாள் ஆகும், அது வரைக்கும் உன்னை நிற்க வச்சுட்டா இருக்க முடியும், 10 நிமிஷம் கொண்டா, டக்கு டக்குன்னு இருந்தால் பிடி போ அப்படின்னு கொடுத்துருவான் இல்லையா? அப்போது சில காரியத்தை சொல்ல வருகிற போது, இப்போ சூத்திரத்தில் நம்ம சில செய்தி சொல்ல வரும்போது முன்னாடி வந்ததை முன்னாடி சொல்லாமல் பின்னாடி வந்ததை முன்னாடி சொல்கிறது. ஏன்னா இதை சொன்ன இது இதோடு முடிஞ்சிருச்சு, அதை சொல்லணும்னா இன்னும் நிறைய உங்களுக்கு விளக்கணும், பின்னாடி பார்த்துக்கலாம், இந்த செய்தியை விரிவாக பின்னர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்தியை சின்ன செய்தியை சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம்? சூசிகடா நியாயம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு நீங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இதனால் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறது, சூசிகடா முறைமை பற்றி இதனை இங்கு விரித்துரைத்தார் அப்படின்னு எழுதுவார் உரையில். நீங்கள் சிவஞான முனிவர் உரை படிக்கும்போது என்ன எழுதியிருப்பாங்க, சூசிகடா முறைமை பற்றி இதனை இங்கு விரித்துரைத்தார் அப்படின்னு. எங்கே திடீர்னு வந்தார், அதை விட்டுட்டு அதை சொல்லிட்டு வந்து ஒரு விட்டுட்டு இதை சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு இந்த முறைமைன்னு போட்டு வச்சுருவார். நமக்கு சூசிகடான்னு புரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ சொல்லியிருக்கிற இதே புரியல, இதுக்காக சொன்னார்னா எதை சொன்னார்னே புரியாமல் அப்புறம் போய் எதுக்கு சொன்னார்னு எங்கே புரியறது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹோட்டல் கடையில் போய் பார்சல் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு 20 பேர்த்துக்கு பார்சல் கட்டிகிட்டு இருப்பான். இது சார் 2 இட்லி சார், அப்படி இருங்க, அப்படியே சத்தம்னா ஒரு 2 இட்லி கட்டி இப்படி கையில் கொடுத்துருவான் இல்லைங்களா? ஏன், அவர் சீக்கிரம் போயிடுவார், இது கட்டுற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுவானே அப்படின்னு இல்லைங்களா? அதெல்லாம் என்ன நியாயம், சூசிகடா நியாயம். தூள அருந்ததி நியாயம். தூள அருந்ததி நியாயம், இது நிறைய நம்ம பயன்படுத்துவோம். இதை தூள அருந்ததி நியாயம் அது என்னது, வானத்தில் அருந்ததி நட்சத்திரத்தை பாருன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போனால் பொண்ணையும் மாப்பிள்ளை என்ன செய்வாங்க, மேலே பாரு அருந்ததி பாரும்பாங்க. அருந்ததி தெரியாது, ரொம்ப சின்னது, சரிங்களா? அப்போ என்ன செய்வாங்க, அதுக்கு பக்கத்தில் வசிஷ்டர் நல்லா பிரைட்டாக தெரிவார். வசிஷ்டர் நட்சத்திரம் பிரைட்டாக தெரியும். உடனே என்ன செய்வாங்க, பாரு அந்த பிரைட்டாக தெரியுது இல்லை அப்படின்னா, ஆமாம் ஆமாம் தெரியுது, அதான அருந்ததி. அது அருந்ததி இல்லை, அதுக்கு பக்கத்தில் அருந்ததி இருக்குது. அப்போ தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்கிறது. ஒன்று சொல்லும்போதே யாரை வச்சு சொல்லணும், தெரிஞ்சதை வச்சு தான் தெரியாத சொன்ன. அடிக்கடி எல்லா வகுப்பிலும் சொல்கிறது. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் யாருன்னா நான் தான். ஏன், என்ன அறிமுகப்படுத்தும் போது என்னென்னு பண்ணுவாங்க, அவரோட தம்பிம்பாங்க. இப்போ என்ன யாருக்கும் தெரியாது, அவரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அவரை சொல்லி என்ன செய்வாங்க, அவரோட தம்பிங்கம்பாங்க. இதுதான் தோழ இருந்தது நியாயம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்கிறது. அது நீங்கள் உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, பொதுவாக அப்படி இல்லை, சரியா? 6 கைமுதிக நியாயம். கைமுதிக நியாயம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சில இடத்துல இப்படியும் சொல்லுவாங்க, கைமுதிக நியாயம்னு சொல்லுவாங்க. சில இடத்துல தண்ட பூமிக நியாயம். எல்லாம் வட சொல்லுங்க, எல்லாம் வட சொல்லு, சரிங்களா? கைமுதிக, கைமுதிக கா போடுங்க, கைமுதிக நியாயம் கா போட்டுங்க. கைமுதிக நியாயம், தண்ட பூமிக நியாயம். எழுதியாச்சா? இது ஆப்பம் இருந்த களியை பூனை தின்றது. ஆப்பம்
இருந்த களியை பூனை தின்றது. களி களி குச்சி, ஆப்பம் இருந்த குச்சியை பூனை தின்றது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பூனை இருந்துச்சு. பூனைகிட்ட என்ன செஞ்சேன், ஒரு குச்சியில் ஆப்பத்தை கட்டி நீட்டினேன். குச்சியை முழுங்கிருச்சுங்க. அப்படின்னா ஐயோ ஆப்பம் என்ன ஆச்சுங்க? குச்சியவே முழுங்கிருச்சுன்னு சொல்கிறேன், ஆப்பம் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அப்படி என்ன அர்த்தம்? பெரிய செய்ய முடியாத வேலையவே அது செஞ்சிருச்சு. செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்குமா? குச்சியவே முழுங்கின பூனை ஆப்பத்தை திங்குமா திங்காதா? அது கேட்கக்கூடாது. ஆப்பத்தை தின்னுதா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஐயா அவர் சிவஞான போதத்தில் பிஸ்துங்க அப்படின்னு சொன்னால் உண்மை விளக்கம் அவருக்கு தெரியுங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏங்க சிவஞான போதமே அவர் அப்படி சொல்லுவாருங்கிற நீங்கள் உண்மை விளக்கம் சொல்லுவாரான்னு கேட்குறீங்க இல்லையா? அதான் இது என்னது, கைமுதிக நியாயம். தூக்கம் வராமல் நல்லா இருக்கா? ஐயா தாளபீச நியாயம். தாள பீச நியாயம். பீஜம் விதை, பீஜம் தமிழில் பீசன்னு போடுவோம். விதை முதலில் வந்ததா, மரம் முதலில் வந்ததா? முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? தாள பீஜ நியாயம். எதுலேருந்து எது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு விட கிடையாது. சரியா? அதான் இந்த நியாயம், தாள பீஜ நியாயம். கெதானு கெதிக நியாயம். கெதானு கெதிக நியாயம். செம்மறி ஆடு போல சொல்கிறோமா இல்லையா? போகிற மாதிரி செம்மறி ஆடு மாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி எப்படி போகிறானோ அப்போ அவனை பிடிச்சிட்டு பின்னாடியே போகிறது. எதுக்கு போகிறானே தெரியாது. முன்னாடி போனால் நானும் போனேன் அப்படின்னு போகிறானே இல்லையா? செம்மறி ஆடு மாதிரி போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த நியாயம் தானது கெதானு கதிக நியாயம். செம்மறி ஆடு மாதிரி போகிறது, செம்மறி ஆடு மாதிரி போகிறது. ஆமாம், எதுக்கு போகிறோம்னே தெரியாமல் ஒருத்தன் பின்னாடி போகிறது. அவன் பாட்டுக்கு போகிறானா இல்லையா? அது என்னது கெதானு கதிக நியாயம். மயூர நிவர்த்தன நியாயம். மயூர நிவர்த்தன நியாயம். இது மயில் இருக்கா இல்லையா? மயில் ஒரு காலை தூக்கி வச்சுட்டு ஒரு காலில் நிற்கும். ஏன் ஒரு காலம் நிற்கிறேன்னா இந்த காலை தூக்கி வச்சு இந்த காலை நிற்கும். இதையா நிற்கிறேன்னா இப்படி மாற்றி மாற்றி நிற்கும். அதான் மயூர நிவர்த்தன நியாயம். அது என்னது? அதுதான் இது. இந்த வாழைப்பழ காமெடியாக இருக்கா இல்லையா? எங்கேயா 2 ரூபா கொடுத்தனா போனையா, பழம் வாங்கினியா? வாங்கினேன். ஒன்று இந்தா இருக்குது, இன்னும் என்னங்க? அதாங்க இது. அந்த நியாயம்தான் இந்த நியாயம், மயூர நிவர்த்தன நியாயம். அது என்னன்னு கேட்டால் அதாங்க இது. அப்போ இதுதாங்க அது அப்படின்னு எதை கேட்டாலும் சொல்கிறது, உன்னையே மாற்றி மாற்றி சொல்கிறது. சரிங்களா?
ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. மயூர நிவர்த்தன நியாயம். சாக சாக பசு நியாயம். ஆ 10 சாக பசு நியாயம். இது இடஞ்சுட்டி பொருளை விளக்கிறது. இடஞ்சுட்டி பொருளை விளக்குறது. பசுனாலும் சாகா என்றாலும் ஒன்று தான். செம்மறி ஆட்டுக்கும் பசுன்னு ஒரு பேர் இருக்குது, பசுவுக்கும் பசுன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போது வேள்வியில் பசுவை இடுக அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துல எப்படி பொருள் செய்யணும்? செம்மறி ஆட்டை போடுன்னு பொருள் செஞ்சுக்கணும், பசுவை போடுன்னு பொருள் செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறு தொண்ட நாயனார் புராணத்தில் நாம் உண்பது பசு, நாம் உண்பது பசும்பர். இன்னும் அவர் என்ன சொல்லுவார்? மூவகை பசுக்களும் எம்மிடம் உண்டு, மூவகை பசுக்களும் எம்மிடம் உண்டு. என்னது? பசு, எருமை, ஆடு. மூணுக்கும் பசுன்னு பேர். எங்கிட்ட ஆடு இருக்குது, எருமையும் இருக்குது, பசுவும் இருக்கிறது. நீங்கள் எந்த பசு சாப்பிட்றீங்கனாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ பசு என்பது பொதுச்சொல், பசு என்பது பொதுச்சொல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ, பூ அப்படின்னா பூக்களுக்கு ஒரு பேர் இருக்குது. வண்டு, வண்டுக்கு பூன்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? பூ பறந்தது அப்படின்னா எந்த பூங்க பறக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல பூனை எதை குறிக்கும்? வண்டை குறிக்கும். அப்போது அந்த சொல்லுக்கு பொருத்தமான பொருளைத்தான் வைக்கணுமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஒரு பொருளை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன நியாயம்? சாக பசு நியாயம். உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம சாத்திரத்திலேயே பல இடங்களில் ஆன்மாவை உள்ளம்னு குறிப்பாங்க. உள்ளம், உள்ளம்னா அந்த இடத்துல எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். ஆனால் அங்கே பேச்சு உள்ளம்னா ஒன்று நெஞ்சு, மனம், புத்தி, அகங்காரம் இப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல உள்ளம் என்பது எதை குறிக்கும்? அப்போ அந்த உள்ளம் என்ற சொல்லுக்கு பொருத்தமான பொருளை நீங்கள் அங்கே வச்சுக்கணும். நேராக சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாது? பொருள் செய்யக்கூடாது. சித்தாந்தத்தில் பல இடத்துல அந்த மாதிரி வரும். நீங்கள் பார்த்தா பிராணன்னு சொல்லியிருப்பாங்க, பிராணன்னா உயிர்னு வரும். சில இடத்துல உயிரை பிராணன்பாங்க, பிராணனை உயிர் என்பாங்க. மனம் மனமதை புத்தி என்றும், புத்தியை மனமது என்றும், சித்தனை சீவன் என்றும், சீவனை சித்தன் என்றும், முத்தனை ஆன்மா என்றும், ஆன்மாவை முத்தன் என்றும் வந்திடும். சித்தியார் பாட்டு. இப்படி இதை இப்படின்னு சொல்லுவாங்க, அதை இப்படியும் சொல்லுவாங்க. அப்போ பொருள் எப்படி எடுத்துக்கணும்? அந்த இடத்துக்கு என்ன பொருள் வருமோ அந்த பொருளை தான் நீங்கள் எடுத்துக்கணும், அந்த பொருளை தான் எடுத்துக்கணும். அந்த நியாயம் தான் என்னது? சாக பசு நியாயம். அடுத்தது காகாட்ச கோல நியாயம். காக்கைக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது. அந்த கண்ணு தான் என்ன செய்யும்? இந்த பக்கம் பார்க்கும், இந்த பக்கம் பார்க்கும், வேகமாக சுற்றும். இந்த பக்கம் பார்க்கும்போது முழு இப்படி திரும்பிக்கும், இப்படி பார்க்கும்போது இப்படி திரும்பிக்கும். ரெண்டு கண்ணு கிடையாது காக்காய்க்கு, ஒரு கண்ணு தான். காக்காய்க்கு ஒரே கண்ணு தான், ரெண்டு பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கும், திரும்பி 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 பார்க்கும். அதுபோல் ஒரு சொல் இரண்டு பொருளை தருவது, ஒரு சொல் இரண்டு பொருளை தருவதற்கு என்ன பேர்? காகாட்ச கோல நியாயம். அடுத்தது எத்தனாவது? 12. சுந்தோ உபசுந்த நியாயம். இது எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? என்னது? கேட்ட மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சுந்தன் உபசுந்தன்
2 பேரும் ஒரு பெண் மேலே ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணு என்ன செய்கிறா, 2 பேரும் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் செத்து போனான். இதுக்கு தான் என்ன நியாயம்? சுந்தோ உபசுந்த நியாயம். இதெல்லாம் எதுக்குங்க? அவன் சண்டை போட்டு செத்தா செத்துட்டு போகிறான். சித்தாந்தத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நல்வினை தீவினை இந்த ரெண்டும் என்ன செய்யும்? சத்தினிபாதம். நம்ம சொல் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் சொல்கிறோமா இல்லையா? இருவினை ஒப்புனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, நல்வினை தீவினையை அழிச்சிரும், தீவினை நல்வினையை அழிச்சிரும், ரெண்டும் சமமாயிரும். அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம சொல்லலை. சரியா? நல்வினை தீவினையை அழிச்சிரும், தீவினை நல்வினையை அழிச்சிரும், ரெண்டும் சமமாயிரும் அப்படின்னு சொல்வது தான் இருவினை ஒப்பு. எதை பற்றி? சுந்தோ உபசுந்த நியாயம் பற்றி. சரியா? அந்த இடத்துல இந்த நியாயத்தை அவங்க எழுதுவாங்க, நாம் எழுத மாட்டோம். இது மாதிரி நல்வினையும் தீவினையும் என்ன செய்கிறோம்? கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இது பயன்படும். இந்த மாதிரி பல இடங்கள் தேவைப்படுற இடத்துல பயன்படுத்துவாங்க சுந்தோ உபசுந்த நியாயம். 13 பிட்ட பேடன நியாயம். பிட்டபேடன நியாயம் அரைச்ச மாவையே அரைக்கிறது, அரைச்ச மாவையே அரைக்கிறது. ஆமாம், இல்லை ஒரே பொருளை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சொல்லிகிட்டே இருந்த என்னது? பிட்டபேடன நியாயம். இனிமேல்லாம் நீங்கள் இப்படி பழமொழியெல்லாம் பயன்படுத்தி பழகணும். ஓ, பயங்கரமாக படிச்சிருப்பாராட்டு. ஏப்பா அவர் இப்போ ஆசிரியர் பிட்டபேடன நியாயத்திலேயே பேசுகிறாரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையிலேருந்து உன்னையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு. ஐயா அடுத்தது அசகலத்த நியாயம். அசகலத்த நியாயம் அசகலத்த நியாயம். அசம்னா ஆடு. ஆடு ஆட்டு கழுத்தில் இந்த இடத்துல 2 தொங்கும், 2 தாடி தொங்கும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது என்னது? அது முட்டவும் முட்டாது. கொம்பு நினச்சா அதை வச்சு முட்டவும் முடியாது, மடி நினச்சி பாலும் கறக்க முடியாது. அதுக்கு என்னத்துக்கு இருக்குது? தெண்டத்துக்கு இருக்குது. ஆற்று கழுத்தில் அது எதுக்கு இருக்குது? தெண்டத்துக்கு இருக்குது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் அசகலத்த நியாயம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த நியாயத்துக்கு என்ன பேர்? அசகலத்த நியாயம். ஆமாம், ஐயா இருக்கும் நிறைய. அந்தந்த இடம் வரும்போது பயன்படுத்திக்கணும். 16 15 அந்த கஜ நியாயம். அந்த கஜ நியாயம் எல்லாம் விழிப்போடு இருக்கிறீங்கன்னு தெரியுது. நியாயம் நல்லா இருக்கு. யாரை பார்த்து இந்த நியாயத்தை பயன்படுத்துறது அப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு, மகிழ்ச்சி. ஒன்றாவது செலக்ட் பண்ணிக்கல. அந்த கஜ நியாயம் குருடர்கள் யானையை தடவியது போல. குருடர்கள் யானையை தடவியது போல, கண்டது போல.
16. துடியது துர்ச்சன நியாயம். துர்ச்சன நியாயம். துடியது துர்ச்சனங்க, தர்ச்சனை இல்லை, துர்ச்சனை. துடியது துர்ச்சன நியாயம். துடியது துர்ச்சன நியாயம். அவ்வளவில் அவன் மகிழ்க. அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படின்னு என்னது? சில பேர்த்துக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இல்லைங்க அப்படித்தாங்க இப்படித்தாங்கன்னு திருப்பியும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கங்க. என்ன சொல்லுவான்? சரி விடு, நீ வச்சுக்கோ, அதான் சொல்கிற, நீ வச்சுக்கோ, உனக்கு அதுதான் சரி அப்படின்னு என்ன செய்கிறது? அவ்வளோதான். நீ அவ்வளவில் அவன் மகிழ்க. இதுக்கு மேலே உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர? இதுதானா? சரி விடு, அதான் சரி, நீ சொல்கிறதாயா சரி. துடியது துர்ச்சன நியாயம். அவ்வளவில் அவன் மகிழ்க. சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க. கட்டக்குடி பிரபாத நியாயம். கட்டக்குடி பிரபாத நியாயம். சுற்றி போய் சுங்கச்சாவடிக்கு வந்தது போல். சுற்றி போய் சுங்கச்சாவடிக்கு வந்தது போல். இந்த கார் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருந்திருக்கும். என்னது? ஹைவேஸில் போனோன்னு டோல் பார்த்தோன்னே லெஃப்ட்டில் திரும்பு அப்படின்னு 3 கிலோமீட்டர் சுற்றி வந்தால் அது கரெக்டாக டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா 50 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு 3 கிலோமீட்டர் சுற்றி வந்தா எங்கே வந்துச்சு? திருப்பியும் அதே டோல்கேட்டில் வந்து நிற்கும். எதுக்கு போனோம்? சுங்கச்சாவடியை தாண்டிடணும் அப்படின்னு லெஃப்ட் எடுத்தா அந்த ரோடு கொண்டு வந்து எங்கே விட்டுச்சு? நேராக சுங்கச்சாவடியிலே வந்து விட்டுச்சு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு அரை மணி நேரம் பேசிட்டு எதை சொன்னோமோ அங்கேயே வந்து நிற்பாங்க. அப்புறம் எதுக்கே இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசினேன், இதை முதல்ல ஆமான்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு போச்சா? என்னங்கய்யா? அதுதான் அவனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை மறுத்து பேசி கடைசியாக எங்கே வருவான்? நாம் சொன்னதுக்கே வந்து நிற்பான். சரிங்களா? அதுக்கு தான் சுற்றி போய் சுங்கச்சாவடிக்கு வந்தது போல். கட்டக்குடி பிரபாத நியாயம். சரியா? இனிமேல் எல்லாம் நியாயம்தான் வகுப்பில். சரி, ஓகே, அவ்வளோதான். நியாயங்கள் இதெல்லாம் அங்கங்கே வரும். தேவைப்படுகிற இடத்துல பயன்படுத்திக்குவோம். சொன்னால் சொல்லணும். எல்லாம் இதெல்லாம் அன்லைன் பண்ணி நோட்டில் கேட்டால் சொல்லணும். பார்த்து சொன்னால் போதும், மனப்பாடமெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்? நோட்டை டக்குன்னு எடுத்து இந்த நியாயம் சொன்னால் இந்த நியாயத்துக்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லணும். சரியா? கூடவே பயணிக்கணும். சரி, அளவைகளும் மதங்களும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், முதல் சூத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெளிவு இருந்தால் தான் சூத்திரத்துக்குள்ளே போகும்போது பயன்பாடு இருக்கும். அளவைகளும் மதங்களும். எந்தெந்த சமயங்கள் எத்தனை அளவைகளை கொண்டிருக்கிறது? பொதுவாக சித்தியாரில் பார்த்திங்கன்னா அளவைகள் 10. 7வது பாட்டு சித்தியாரில் 7வது பாட்டு. அளவை, காண்டல், கருதல், உரை, பொருள், ஒப்பு, அபாவம் என 6 என்பர். அளவை மேலும் ஒளிவு, உண்மை, ஐதீகத்தோடு இயல்பு என 4 காண்பர். காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை, பொருள் அளவை, ஒப்பு அளவை, அபாவம் அளவை, இயல்பு அளவை என்று அளவை 10. அளவு எத்தனைங்க? 10 அளவு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அளவை 3: காண்டல், கருதல், உரை. சைவ சித்தாந்தம் இந்த 3 எடுத்ததுன்னா 10ஐயும் 3க்குள்ளே அடைக்கிறது.
இப்போ நம்ம எத்தனை அளவு ஏற்றுக்கிறோம்? 10 அளவையும் ஏற்றுக்கிறோம், 10ஐயும் ஏற்றுக்கிறோம். அதில் 10க்குள்ளே எதை பண்ணிடுறோம்? 3க்குள்ளே கொண்டு வந்து அடக்கிறோம். நாம் எந்த அளவையும் மறுப்பதில்லை. காண்டல், கருதல், உரை, சரிங்களா? 3 அளவை. இதில் சமயங்கள் சில சமயங்கள் சில அளவைகளை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது. அதெல்லாம் எது எதுன்னு பார்த்துங்க. சும்மா 2-3 செய்தி. உலகாயதர் காட்சி பிரமாணம், காண்டல் அளவை, உலகாயதற்கு அளவு என்னது? காண்டல் அளவை மட்டும்தான். அவனுக்கு என்ன கிடையாது? கருதலோ உரையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகாயதத்தை நீங்கள் ஆர்கியூ பண்ணணுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மறுப்பு எதில் இருக்கணும்? காண்டல் அளவையில் தான் இருக்கணும். நீங்கள் கருதல் அளவையோ உரை அளவையோ சொன்னீங்கன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். காண்டல் அளவையில் தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். அவன்கிட்ட எதை ஆர்கியூ பண்ணாலும் என்ன செய்யணும்? காண்டல் அளவையில் தான். அவன் கேட்குறானா இல்லையா? கடவுள் உண்டா? உண்டு, காட்டு. கேட்குறானா இல்லையா? அவனுக்கு அதான் அளவை. என்ன கண்ணுக்கு காட்டு, நான் ஒத்துக்கிறேன். நான் உணராமல் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போது உலகாயதரை பொறுத்த வரைக்கும் அளவை காண்டல் மட்டும்தான், சரிங்களா? வேறு அளவை வந்துட்டு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா தோல்வி தானம். அவன்கிட்ட போய் வேறு அளவு சொன்னான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? சரி. 2வது பௌத்தர். காண்டல் கருதல், காண்டல் கருதல் 2 மட்டும் ஏற்றுக்குவாங்க. உரை அளவே அவங்களுக்கு உண்டு. நூல் உண்டா இல்லையா? பௌத்தருக்கு நூல் உண்டு. ஆனால் அதை எதில் செஞ்சுருவாங்க? கருதலில் அடக்கிக்குவாங்க. கருதல் அளவைக்குள்ளேயே நூல் அளவையை அடக்கிக்குவாங்க, உரை அளவையை அடக்கிக்குவாங்க. எனவே அதுவும் அனுமானத்தில் அடங்குவது என்று சொல்லுவாங்க. 2 அளவு தான். எதுக்கு? யாருக்கு? பௌத்தருக்கு. காண்டல் கருதல். உரை உண்டான்னு கேட்டால் உண்டு, அதை கருதலுக்குள்ளேயே அடக்கிடுவாங்க. தனியாக உரை அளவையை எடுத்துக்க மாட்டாங்க, உரை அளவையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 3வது தார்க்கியர். தார்க்கியர் இவங்க 4 அளவை. தார்க்கியருக்கு 4 அளவை. காண்டல், கருதல், உரை, ஓமை. காண்டல், கருதல், உரை, ஓமை. தார்க்கியர். மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் இந்த நாளோட 5வது அருத்தாபத்தி. அருத்தாபத்தி 4 அருத்தாபத்தி. மேலே 4 சொன்னோம் இல்லையா? காண்டல், கருதல், உரை, ஓமை. அந்த நாளோட 5வது எதை எடுத்துக்குவாங்க? அருத்தாபத்தி. அருத்தாபத்தி. ஆமாம், மீமாஞ்சகர். மீமாஞ்சகர் தார்க்கியரோடு சேர்த்து என்ன அவங்க 4 சொன்னாங்களா இல்லையா? அந்த 4ஓட 5வது எதை எடுத்துக்குவாங்க? அருத்தாபத்தி அளவை எடுத்துக்குவாங்க. அருத்தாபத்தி. அருத்தாபத்தி நியாயம், சாரி அளவை. இதெல்லாம் அளவை விரிவாக 10 அளவையெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. இங்கே நமக்கு அதை தொட்டோம்னு இன்னும் போயிடும். சரி, இவ்வளவில் நம்முடைய அடிப்படைகளை முடிச்சுக்கிட்டு பாடத்துக்குள்ளே போவோம். அப்படின்னா இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? சரி. சிவஞான போதம், திருச்சிற்றம்பலம்.
சிவஞான போதம். இப்போ ஒரு வழியாக போல் எழுதிட்டீங்க சிவஞான போதம்னு. அப்படியா? ஆ, 2 அதிகாரங்கள். ஒன்று பொது அதிகாரம், 2 சிறப்பு அதிகாரம். ஒன்றிலிருந்து 6, 7லிருந்து 12. பொது அதிகாரம் முதல் நூற்பாலிருந்து 6 நூற்பாக்கள், 1லிருந்து 6 வரைக்கும் பொது அதிகாரம். சிறப்பு என்பது 7லிருந்து 12. நமக்கெல்லாம் தெரியும் சிவஞான போதம் எத்தனை நூற்பா? 12 நூற்பா. 12 நூற்பாக்கள், 2 அதிகாரம், 4 இயல். இயல் எத்தனை? 4 இயல். இயல் 4. 1 பிரமாண இயல், 2 இலக்கண இயல், 3 சாதன இயல், 4 பயனியல். இது 1 to 3, 4 to 6, 7 to 9, 10 to 12. 3 அதிகாரம். ஒரு இயலுக்கு 3 அதிகாரம். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். ஆக 4 இயல், 12 நூற்பா, 2 அதிகாரம், 4 இயல். சரிங்களா? இதில் முதல்ல என்ன செய்கிறார்? பிரமாணம்னு என்னது? பிரமாணம் உண்மை. உண்மை. இப்போ முதல் நூற்பா பதி உண்மை, 2 பாச உண்மை, 3 பசு உண்மை. உண்மை. முதல் நூற்பா பதி உண்மை, 2வது நூற்பா பாச உண்மை, 3வது பசு உண்மை. நூற்பா இதுதான் தலைப்பு. பசு என்ற முதல்ல பதி என்ற ஒன்று உண்டு அப்படின்னு நிறுவறதுக்கு ஒரு சூத்திரம் எடுத்துக்கிறார். சரிங்களா? ஒரு பொருள் உண்டுன்னு முதல்ல நிறுவனமா இல்லையா? ஏன்னா கேள்வி என்ன, பதி உண்டா, பசு உண்டா, பாசம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் பதி உண்டு என்பதை முதல் நூற்பால நிறுவீறார். 2வது நூற்பால பாசம் உண்டு, ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு என்று 2வது நூற்பால நிறுவுறார். 3வது நூற்பால ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று நிறுவுகிறார். அப்போ 3ஐயும் நிறுவினா பிரமாண இயல். பிரமாண இயல் 3ஐயும் நிறுவனதுக்கப்புறம் 4ல் என்ன செய்கிறாரு? இலக்கணம் சொல்கிறார். 4ல் இலக்கணம். இலக்கணம் சொல்லுகிற போது முதல்ல என்ன செய்கிறாரு? பசு இலக்கணம், 5 பாச இலக்கணம், 6 பதி இலக்கணம். இதில் அப்படியே சொன்னதுக்கு ரிவேர்ஸில் சொல்கிறார். முதல்ல பதி பசு பாசம் இலக்கணம் சொல்லும் போத பசு பாசம் பதி அப்படியே ரிவேர்ஸில் சொல்கிற 1 2 3 3 2 1 இலக்கணம் சொல்கிறார். 7வது என்னது? 3வது இயல் என்னது? சாதனை இயல். சாதனை இயல் 7வது நூற்பால சாதிப்பது எது?
சாதிப்பது எது? சாதனைன்னு சொன்னால் முதல்ல யார் சாதிக்கிறாங்கன்னு சொல்லணுமே. 3 பேர்த்த சொல்லியாச்சு. யார்? பது, பதி, பசு, பாசம்னு 3 சொல்லியாச்சு. இப்போ சாதனைனா யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ சாதிப்பது எது? பசு. சாதிப்பது எது? பசுவே அப்படின்னு சொன்னால் 7ஆம் நூற்பா. சரியா? அடுத்து 8ல் சாதனை எது? சாதனை எது? சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சாதிக்கிறது? கருவி வேணுமா இல்லையா? ஏதாவது செய்யணும்னா அதுக்கு ஒரு கருவி வேணுமா இல்லையா? சாதனை செய்வதற்கு கருவி எது அப்படின்னு சொன்னால் 8. எது கருவி, எப்படி வரும், யார் மூலம் வரும், இதெல்லாம் சொன்னால் 8. சாதனை எவ்வாறு? சாதிப்பது ஆன்மா, கருவி இதுதான் சொன்னதுக்கப்புறம் அந்த கருவி வச்சுட்டு ஆன்மா எப்படி சாதிக்கும்? சரியா? முதல்ல வண்டி யார் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியணும். அப்புறம் எந்த வண்டியை ஓட்டுறதுன்னு தெரியணும். அப்புறம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியணும் இல்லையா? முதல்ல யார் ஓட்டுறாளே, எந்த வண்டியை ஓட்டுறது, 2 வீலரா 4 வீலரா ரயிலா பஸ்ஸா காரா அப்படின்னு தெரியணும். அப்புறம் ஆள் வந்தாச்சு, வண்டியும் வந்தாச்சு, எப்படிங்க ஓட்டுறது இல்லையா? அப்போது சாதனை எவ்வாறு சொன்னால் 9. அடுத்தது பயணியல். சாதனையின் பயன். பயன் 11 முத்தி. 12 முத்திக்கு பின். இதான் தலைப்பு. இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா போய்க்கலாம். 12 நூற்பால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைட்டில் போட்டிங்கன்னா இதுதான். ஆமாம், இதை வச்சுட்டு தான் அந்த நூற்பாவை பார்க்கணும். சரிங்களா? சாதனையின் பயன் என்ன? சாதனையின் பயன் என்ன? பாச நீக்கம். சிவப்பேறு. சீவன் முத்தர்கள் நிலை 12. சீவன் முத்தர்கள் முத்திக்கு பிறகு எப்படி இருப்பாங்க, என்ன செய்யணும்? முத்தி சொல்வது 11. முத்திக்கு பிறகு அவர்கள் எவ்வாறு இருப்பர், எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்வது 12. சரிங்களா? இதில் அனுமான அளவை பார்த்தோமா இல்லைங்களா? அதில் அனுமான அளவை. இப்போ நூற்பாக்களை அனுமான அளவை கொண்டு தான் நிறுவுறார். முதல்ல 6 நூற்பாக்களை அனுமான அளவை கொண்டு தான் நிறுவுகிறார். இப்போ தான் சொன்னீங்க, உலகாயதன் காண்டல் அளவையை தான் ஏற்றுக்குவான். அவன் எதை ஏற்றுக்க மாட்டான்? கருதல் அளவை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னமா இல்லையா? அவன் சில நேரத்தில் கருதல் அளவையும் காண்டல் அளவையுமா, கருதல் அளவையும் காண்டல் அளவைன்னு சொல்லுவான். அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் காண்டல் அளவை, நம்மை பொறுத்த வரைக்கும் கருதல் அளவை. சரியா? கருதல் அளவை தான் அவன் என்னன்னு சொல்லுவான்?
காண்டல் அளவைன்னு சொல்லுவான். அது எப்படி சொல்லுவாங்கிறத நான் நூறுபாக்குள்ளே வரும்போது சொல்கிறேன். சரியா? இப்போ நூறுபாக்களை எப்படி அமைக்கிறாரு? கருதல் அளவை கொண்டு தான் அமைக்கிறார். நீங்கள் அந்த நூறுபாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகரணமும் எதில் இருக்கு? இந்த வகையில் இருக்கும். இதுக்கு அளவை நூலில் இதுக்கு ஒரு முறை வைக்கிறாங்க. என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுமான அளவை நிறுவுகிற போது மேற்கோள், 2 ஏது, 3 திருட்டாந்தம், 4 சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். உபநயம், 5 நிகமனம். இந்த 5 உறுப்புக்கள் அனுமான அளவையில் இருக்கணும். 5 உறுப்பு இருக்கணும். அனுமான அளவை சொன்னீங்கன்னா என்ன இருக்கணும்? இந்த 5 இருக்கணும். இது தர்க்கத்தில் இதுக்கு ஒரு ஃபார்மேட்டு, அனுமான அளவைக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டு. என்னது? மேற்கோள், ஏது, திருட்டாந்தம், உபநயம், நிகமனம். இதில் இந்த 2ம் சிறப்புடையதில்லை. இது வேணா வச்சுக்கலாம், வேண்டானா இல்லை. இந்த 3 கட்டாயம் இருக்கணும். எது? மேற்கோள், ஏது, திருட்டாந்தம். மேற்கோள் என்பது சொல்ல வரக்கூடிய கருத்து. இப்போ நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம்னா அந்த கருத்துக்கு பேர் என்ன பேர்? மேற்கோள். அடுத்தது ஏது. ஏது என்பது அதற்கான காரணம். கருத்து மேற்கோள். நான் அதுக்கு ஒரு ஊமை சொல்கிறேன், சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? மேற்கோள்னா கருத்து, ஏதுனா அதற்கான காரணம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எதை சொன்னாலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமா இல்லையா? நாம் நிறைய எடுத்துக்காட்டு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை? கருத்தை மறந்துட்டு எடுத்துக்காட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஓமை ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போது கருத்து, அதற்கான காரணம், அதற்குரிய எடுத்துக்காட்டு, அப்புறம் அதுவும் அங்கனம். உபநயம்னா அதுவும் அங்கனம் அப்படின்னு எழுதிக்க. என்னென்னு நான் எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுவும் அங்கனம். ஆதலின் இங்கனம் கீழே இருக்கிறது. அது என்னங்க? அதுவும் அங்கனம், இதுவும் இங்கனம்னா ஓமை சொன்னால் புரிஞ்சிடும். நான் ஓமை சொல்கிறேன். உபநயனம் என்பது அதுவும் அங்கனம். நிகமனம் என்பது ஆதலின் இங்கனம். அதுவும் அங்கனம், ஆதலின் இங்கனம். சரியா? எழுதியாச்சா? சரி. இப்போ அனுமான அளவைக்குரிய எடுத்துக்காட்டு ஸ்டாண்டர்டு என்னது? இம்மலை தீ உடைத்து. மேற்கோள் என்ன? இம்மலை தீ உடைத்து. இங்கேருந்து பார்த்துட்டு மலை மேலே பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? புகை தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்? நெருப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் பார்த்தது எதை? புகைய. நான் என்ன சொல்கிறேன்? நெருப்பு எரியுதுன்னு சொல்கிறேன்னா இல்லையா? இப்போ என்னுடைய கருத்து என்னது? இம்மலை தீ உடைத்து. இம்மலை தீ உடைத்து, இது மேற்கோள். என்னுடைய கருத்து பக்கத்தில் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? காரணம் என்னது? புகை உடைமையால். ஏது? மேற்கோள் என்னது? இம்மலை தீ உடைத்து என்பது மேற்கோள். ஏது என்னது? புகை உடைமையால். புகை இருக்கிறதுனால அந்த மலையில் நெருப்பு இருக்கு. சரியா? புரிஞ்சிச்சா இல்லையா? மேற்கோள் என்னது? இம்மலை தீ உடைத்து. ஏது? புகை உடைமையால். இப்போ எடுத்துக்காட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா இல்லையா? எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்புண்டு, அடுக்களை போல. எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்புண்டு, அடுக்களை போல. அடுப்பு மாதிரி. இப்போ
அனுமான அளவைக்குரிய அங்கங்கள் ரெண்டு. ஒரு பொருள் அனுமானம் செய்யணும்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று முன்பெற்ற அனுபவம், மற்றொன்று விட்டு நீங்காத தன்மை. அனுமான அளவைக்குரிய அங்கம் ரெண்டு. என்னது? முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். எதை? இப்போ அடுப்பில் நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறேன்? புகையும் பார்த்துருக்கிறேன், நெருப்பையும் பார்த்துருக்கிறேன். புகையும் நெருப்பையும் ஒரு சேர நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். எனக்கு அனுபவம் உண்டு. அதனால் நான் சொல்லுகிறேன், அம்மலை தீ உடைத்து. சரியா? எனக்கு அனுபவம் இருக்குது. நான் அடுப்பையும் பார்த்ததில்லை, அடுப்பில் நெருப்பையும் பார்த்ததில்லை, புகையும் பார்த்ததில்லை. நான் அந்த மலை மேலே நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அனுமானம் செய்யணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? அனுபவம் இருக்கணும். அப்புறம் அதற்கு நான் சொல்லக்கூடிய காரணமும் காரியமும் எப்படி இருக்கணும்? அவினாபாவம் பற்றி இருக்கணும். விட்டு நீங்காமல் இருக்கணும். எது? புகையும் நெருப்பும் போல விட்டு நீங்காத தன்மை இருக்கணும். அப்போ அனுமானத்துக்கு ரெண்டு கட்டாயம் வேணும். ஒன்று முன்பெற்ற அனுபவம், மற்றொன்று அவினாபாவம். இது ரொம்ப முக்கியமான இடம், குறிச்சிக்கங்க. முதல் நூற்பாலையே இதில் கேள்வி கேட்போம். சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அனுமானம் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். என்னது? முன்பெற்ற அனுபவமும் அவினாபாவம், விட்டு நீங்காத தன்மை இருந்தால் தான் என்ன செய்யணும்? அனுமானிக்க முடியும். இல்லைன்னா அனுமானிக்க முடியாது. இப்போ பாருங்க, இம்மலை தீ உடைத்து. ஏது? புகை உடைமையால். திரட்டாந்தான். எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்புண்டு, அடுக்களை போல. அடுக்களை போல. சரி, அடுத்தது உபநயனம். உபநயம் என்பது என்னது? அம்மலை தீ உடைத்து. எனவே அம்மலை தீ உடைத்து. எனவே அம்மலை தீ உடைத்து, ஆதலின் தீ உடைத்து. இந்த ரெண்டும் பெருசு இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. அது பெருசாக குழப்பிக்க வேண்டாம். அதனால் அந்த மலையில் நெருப்பு இருக்கும், நெருப்பினால் புகை வருகிறது. அதுதான் ரெண்டு. இந்த ரெண்டையும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், குழப்ப வேண்டாம். சரிங்களா? மூணு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அகலின் அங்கனம், ஆதலின் இங்கனம் என்பது இது என்னதுங்க? ஒரு அனுமான அளவைக்கு உரிய இலக்கணம். சரிங்களா? திரட்டாந்தம். எங்கெங்கு புகையுண்டோ அங்கங்கு நெருப்புண்டு, அடுக்களை போல. சரி, இது போல. இது அனுமான அளவுக்குரியது. சரிங்களா? இதே தான் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணிங்கன்னா இதே தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகரணத்தினுடைய கூறு. ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் 5 கூறு இருக்குது. இப்போ அனுமான அளவை பார்த்தோமா இல்லையா? அதே தான். ஆனால் அதில் கொஞ்சம் மட்டும் மாறும். சரிங்களா? கொஞ்சம் மட்டும் மாறும். ஒவ்வொரு அதிகரணம், இப்போ முதல் நூற்பா எத்தனை அதிகரணம்? 3 அதிகரணம். அப்போ ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் என்ன பார்க்கணும்? அதில் ஒரு கூறு இருக்குது. எத்தனை கூறுனா? 5 கூறு இருக்குது. ஒவ்வொரு அதிகரணத்துலேயும் எத்தனை கூறு இருக்குது? 5 கூறு இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொன்றிலையும் அதை தேடணும். தேடிட்டிங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிடும். முதல்ல மேற்கோள். அதே தான், அனுமான அளவையே தான். அனுமான அளவில் பார்த்தோமா இல்லையா? அதே தான், கொஞ்சம் ஒரு 2-3 விஷயம் மட்டும் மாறும். மேற்கோள். இதற்கு தன்பட்சம்னு பேர். இது ஆசிரியரது கருத்து. 1. 2. அதன்கண் ஐயம். 3.
மேற்கோள் என்பது ஆசிரியரது கருத்து. 2 அதன்கண் ஐயம். 3 பூர்வபட்சம். பிறர் கூறும் தடை. பிறர் கூறும் தடை. 4 சித்தாந்த துணிவு. அதனை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. 5 இயைபு. அதனோடு கூடிய தொடர்பு. நான் சொல்கிறேன். அதனோடு கூடிய தொடர்பு. இந்த 5 கூறு ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இருக்கும். ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இந்த 5 கூறு நீங்கள் பார்க்கணும். மேற்கோள் நமக்கு தெரியும். மேற்கோள் என்னது? ஆசிரியரது கருத்து. முதல்ல நீங்கள் முதல் நூறுபா முதல் அதிகாரம் எடுத்திங்கன்னா மேற்கோள்னு இருக்கா இல்லையா? அந்த மேற்கோள் எடுத்துட்டிங்கன்னா அது ஆசிரியர் தன் கருத்தை சொல்கிறார். முதல் நூறுபா எடுத்திங்கன்னா அவன் அவளது எனும் அவை மூவினமையின் தோற்றியது இதையே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாது என்பனார் புலவர். 3 அதிகரணம். முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் முதல் அதிகரணம். அதுக்கு மேற்கோள் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசமுடைத்து. இதான் மேற்கோள். ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசமுடைத்து. உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். இதான் கருத்து. இந்த கருத்து யாருடையது? யார்? மெய்கண்டார். முதல்ல எடுத்து வைக்கிறார். ஃபஸ்ட்டு டாபிக் ஆரம்பிக்கிறார். சரிங்களா? முதல் நூற்பால முதல் அதிகரணத்தில் அவர் சொல்ல வர்றது என்னது? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்க. நோ அப்ஜெக்ஷன்லாம் இல்லை, எல்லாம் வரிசையாக வருவான். நோ அப்ஜெக்ஷனா? ஏகப்பட்ட பேர் வரான் வரிசையாக. என்னது? தோன்றவும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை. அது நித்தம் மீமாஞ்சகர். இது என்னது? இப்போ ஆசிரியர் கருத்து என்னது? மேற்கோள் இல்லைங்க. பக்கத்தில் எவனொருத்தன் முணுமுணுத்துட்டு இருக்கிறான். ஆசிரியர் மாணவனுக்கு ஐயம் வருமா இல்லையா? இல்லைங்க, அந்த நூல் படிக்கும்போது தோன்றாது ஒடுங்காதுலாம் படித்த மாதிரி இருக்குதே. இது மாணவருக்கு சந்தேகம். ஐயம் என்பது என்னது? மாணவருடைய ஐயம். உடனே அவனே செய்கிறான் அப்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆள் எதிர்த்து கை தூக்குவான். உலகம் தோன்றுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை. அது யாரு? பூர்வபட்சம். அதற்கு பிறர் கூறும் தடை. எதற்கு? ஆசிரியர் கருத்துக்கு. ஆசிரியர் ஒரு கருத்து சொல்லிட்டாரா இல்லையா? அதுக்கு தடை யார் சொல்கிறா? வேற சமயத்தார் பூரா சொல்லுவான். சரியா? உடனே என்ன செய்யணும்? அதை மறுத்து சித்தாந்தத்தை நிறுவனம். அதற்கு ஏதுன்னு பேர். இது மேற்கோள், இது ஏது. சரியா? இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த 2 விஷயம் இருக்குது. உங்கள் புத்தகத்தில் இருக்காது. புரியுதா? இந்த 2ஐயும் தேடுனீங்கன்னா இந்த ஏது புரிஞ்சிடும். இந்த 2ஐயும் தேடணும்னா இந்த 2 வகுப்பாக நம்ம படித்தோமா இல்லையா? அதை படிக்கலைன்னா இந்த 2 விஷயம் உங்களுக்கு புரியாது.
12 நூற்பாலையும் இந்த 2 விஷயம் உங்கள் புத்தகத்தில் வெளிப்படையாக இருக்காது. இருக்குது. எப்படி இருக்கும்? மறைஞ்சிருக்கு. இப்போ முதல் பிறகூறும் தடை என்னன்னு தெரியணும். புரியுதா? அந்த தடைக்கு விடை தான் ஏது? நீங்கள் மேற்கோளை படிச்சுட்டு ஏதை படிச்சுட்டு போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நடுவில் என்ன இருக்கு? ஒரு தடை இருக்கு. அவன் ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கிறான். கேள்வியே தெரியலன்னா விடை புரியுமா? ஒரு திடீர்னு வந்துருச்சு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? எதுக்குங்க இது சொல்கிறாரு? அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கு கேள்வி புரியலன்னா என்ன புரியாது? பதிலும் புரியாது. அவர் எதுக்கு பேசுகிறாருன்னே நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்புறம் அதற்கு என்ன செய்வாங்க? ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. ஒரு எடுத்துக்காட்டு. இது எடுத்துக்காட்டு இங்கே இல்லை. இதை சித்தாந்த துணிவு என்பது ஏது சொல்லி அதற்கு என்ன செய்வாங்க? ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் இயைபு இருக்கணும். இயைபுனா என்னது? முறைமைன்னு பேர். ஒன்றை விளக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றை விளக்கி அதுக்கப்புறம் அதை புரிய வச்சுட்டு அடுத்ததை விளக்கணும். அது எப்படி வரணும்? ஒரு வரிசையாக வரணும். உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம். இதுதான் முறைமை. சரியா? நம்ம காலம் கருதி அதை கொஞ்சம் முன்ன பண்ண, ஏன்னா ஏற்கனவே பல தடவை படித்த பாடங்கிறனால நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வைக்கிறோம். ஆனால் முறைமையாக எப்படி வரணும்? இப்படி தான் வரணும். உண்மை விளக்கம் படிச்சுட்டு திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம், இப்படி வந்தால் தான் சிவஞான போதம் விளங்கும். இதான் முறைமைன்னு பேர். இப்போ ஒன்று விளக்கணும்னா அதுக்குரிய எல்லாவற்றையும் விளக்கணும். இப்போ 3 வகுப்பை இதான் பண்ணிகிட்ருக்குறோம். என்னது? எடுத்த உடனே அங்கே போகாமல் என்ன செய்யணும்? முன்னாடி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லி பூபதி ஏட்ட எங்கே போகிறோம்? ஒர்க் ஷாப்புக்கு போய், சாமி நான் மெக்கானிக்கல் ஆகலான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு போய் நின்னோம்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்லுவார்? முதல்ல வண்டியை தொடம்பார். வண்டி என்ன சொல்லுவார்? போய் தொட. அந்த 800 நிற்குது பாரு, அதை கொஞ்சம் தொடச்சி வைம்பார். அவன் போய் 800 எங்கே? ஒரு வண்டி ஓட தான் நிற்குது, இவர் 800 சொல்கிறார். எங்கேயா போகிறது? அவனுக்கு 800னா என்னென்ன தெரியாது. முதல்ல வண்டி எதுன்னு தெரியணும் இல்லையா? இது 800, இது டொயோட்டா, இது இந்த வண்டி, அந்த வண்டி. முதல்ல வண்டி தெரியணும். அப்புறம் அது எது கிளச்சு எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, இன்ஜின் கீழே இருக்குமா மேலே இருக்குமா, முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா, இதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் என்னது? டூல்ஸ் கற்றுக்கணும். 12-13 எப்படி இருக்கும்? 12-13 எப்படி? ஒரு சினிமா காமெடி இருக்குது, 4 மணிக்கு சினிமா காமெடி சொல்லி முடிச்சிடலாம். எல்லாருக்கும் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு பாக்கியராஜ் படத்தில் வரும். என்னது? பஞ்ச பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். பஞ்ச பாத்திரம், பஞ்சம்னா 5, நல்லா பெருசாக இருக்கும். பஞ்ச பாத்திரம் கொடுங்க அப்படிமா. எதுக்கு பஞ்ச பாத்திரத்துக்கு இப்படி கை காட்டுற? 5 பாத்திரம் பெருசாக இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னது? பொருள் தெரியலன்னா இப்படி தான் போய் நிற்கணும். கருவிகளை கற்க வேண்டாம் இல்லைங்களா? 12-13னா அது எப்படி இருக்கும்? 20-22னா எப்படி இருக்கும்? டூல்ஸ் தெரியணும். அப்புறம் இந்த இன்ஜினுக்கு எந்த டூல்ஸை பயன்படுத்தணும்? இது ஸ்பேனரா, ரின்ச்சா, ஸ்க்ரூ டிரைவரா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன செய்யணும்? எடுத்துனே சார் இதெல்லாம் வேண்டாங்க, இன்ஜின் எப்படி வேலை செய்கிறது எனக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன ஆயிடுவார்? டென்ஷன் ஆயிடும். இது இன்ஜின் கற்றுக்கிறியா? யோ முதல்ல ஸ்பேனரே உனக்கு பிடிக்க தெரியாது, நேராக இன்ஜினுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? நாமெல்லாம் அப்படி தான். சிவஞான போதம் எடுத்த உடனே சிவஞான போதம், எங்கள் இந்த உண்மை விளக்கம், அதெல்லாம் வேண்டாங்க, அதுதான் பெரிய நூல்னு சொல்கிறாங்க. நேராக சிவஞான போதம். அதில் 8க்கு போயிடலாம். 7 அப்புறம் பார்த்துக்கலாங்க. 1 to 7 அப்புறம் பார்த்துக்கலாம். நேராக 8 தான். 8க்கு போய் அங்கே தான் குருநாதர் வராராமா. நேராக குருநாதர் இருந்து போய்க்கலாம். இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல கருவிகளை கற்க வேண்டும். கருவிகளை கற்க வேண்டும். கருவிகள் நூல்களை கற்றாதான் என்ன செய்ய முடியும்? உள்ள செய்தியை நீங்கள் ஆழமாக புரிஞ்சிக்க முடியும். ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுதான் முறைமை. அதுக்கு தான் இயைபுன்னு பேர்.
இயைபுனா என்னது? ஒன்றன் பின் ஒன்றாக. இது படிச்சுட்டு அது, அது படிச்சுட்டு அது. அப்போது இந்த 12 நூற்பாக்களும் எப்படி இருக்குதுங்க? இயைபு பற்றி இருக்கிறது. நீங்கள் 1 2 3 4ன்னு அதிகரணத்தை இடையில ஒரு அதிகரணத்தை உருவிட்டீங்கன்னா புரியாது. வரிசையாக வரணும். எங்கே? 1வது நூற்பால 1வது அதிகாரணத்தை எடுத்திங்கன்னா 12வது நூற்பால 4வது அதிகாரணம் வரைக்கும் இடையில ஒரு அதிகரணத்தை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. புரியுதுங்களா? அப்படி தான் படிக்கணும். அதற்கு பேர் தான் என்னது? இயைபு. ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் என்ன உண்டு? ஒரு இயைபு உண்டு. எனவே இதெல்லாம் வைத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல் நூற்பாவை படிக்க போகிறோம். அடுத்த வகுப்பில் படிச்சுருவோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.